சின்ன மருமகள் மகாநதி மகா சங்கமம் நம்ம பொறுக்கை பார்வை பார்க்கலாமா? இப்ப நம்ம கட்டடம்லாம் கட்டுறதுக்கு அதாவது மருத்துவம், ஹாஸ்பிட்டல் அது கட்டுறதுக்காக நம்ம ஆள் வந்திருக்காரு. 2 வருஷங்களுக்கு அப்புறம். அவங்க 5 வருஷங்களுக்கு அப்புறம்னு போட்டாங்க. நம்ம 2 வருடங்களுக்கு அப்புறம் சொல்லுவோமா? குழந்தையோட தான் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட அழகுல எல்லாரும் மயங்கி போயிருக்கிறாங்க. அத வந்து தனமும் நம்ம தமிழ்ச்செல்விட்ட சொல்லுது. "அழகான ஆளுக்கா, சூப்பர்க்கா, பார்த்தேன்க்கா, அப்படிக்கா, இப்படிக்கான்னு" சொல்லிட்டு பார்க்கறதுக்கும் போறாங்க. விஜய பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. "ஆமாடி நீ சொன்ன மாரி தான்டி இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இந்த புள்ள ஓடி போயிட்டு அவங்க பொண்டாட்டி, அதாவது காவேரி பிறந்த நாளுக்காக அல்வா, பிரியாணி எல்லாருக்கும் குடுக்குறாரு. ஸ்வீட்டு, பிரியாணி. அது எல்லாரும் வாங்கையில தனமும் போய் வாங்குது. எங்க அக்காவுக்கு தாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் எங்க அக்கா உங்கள பார்க்கணும் வந்திருக்காங்க. "இந்தா வர்றேன்" அப்படின்னு வர்றாரு சிரிச்சுக்கிட்டே. "என்னங்க நான் அப்படி என்ன எல்லாரும் இப்படி வந்து பார்க்குறாங்க. ஆட்கள் பார்த்தா அப்படியே என்னமோ மீன் பிடிக்க போற மாரி வராங்க." விஜய பார்த்துட்டு, "தம்பி கை குடுங்க, கை குடுங்க" அப்படின்னு எல்லாரும் கை குடுக்க, "நான் ஒரு சாதாரண மனுஷங்க. இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு நல்லபடியா கட்டடம் கட்டி குடுத்துட்டு போறது என்னோட வேலை. நீங்க எல்லாரும் நல்லபடியா இங்க மருத்துவம் பார்த்துக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "அதுக்கு நான் தாங்க டாக்டராவும் வரப்போறேன். எல்லாருக்கும் இலவசமா பண்ண போறேன்" அப்படிங்கிறாங்க. "எங்களோட கோரிக்கையில தான் இத நீங்க கட்டிக் குடுக்க வந்திருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமா, இதையும் என்ட்ட வந்து சொன்னாங்க. அதனால தான் நான் ரொம்ப காசே வாங்காம நான் கட்டிக் குடுக்குறேன். இந்த பொருள்களுக்கு மட்டும் தான். மத்தபடி எனக்கானது எந்த தொகையும் இல்ல" அப்படின்னு சொன்னோனே தமிழ்ச்செல்வி இப்படி பாக்குது. "நிஜமாவா?" "ஆமா, ஏன் இதுல என்ன இருக்கு?" "இல்லங்க, இந்த காலத்துல ரூ. 100க்கு வேல பாத்தா ரூ. 200க்கு பாத்தேன்னு சொல்லிட்டு ரூ. 300 வாங்குவாங்க. நீங்க ரூ. 300க்கு வேல பாத்துட்டு ரூ. 100 கூட வாங்காம எப்படிங்க?" அப்படிங்கிறாங்க. "ஏங்க, என்ட்ட ஆண்டவன் புண்ணியத்துல இருக்கு. இல்லைனாலும் கூட நான் அப்பலாம் ஏழைகளுக்கு நான் உதவி பண்ணுவேங்க. என் மனசு அப்படி." அப்படிங்கையில தமிழ்ச்செல்விய பாக்குறாங்க நம்ம தனம். "அக்கா, உன்ன மாரியே இவங்களும்." "ஏன் என்ன?" அப்படிங்கிறாரு விஜய். விஜய் கிட்ட பார்த்துட்டு தானா சொல்லுது, "ஆமா, ஆமா சார். எங்க எங்க அக்காவும் ஏழைங்களுக்கு உதவணும் அப்படின்னு எப்பவுமே நெனச்சுட்டு இருப்பா. அப்படின்னா நாங்க 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்றியா?" "ஆமா." "இல்லம்மா, என்ன விட உங்க அக்கா தான் பெருசு" அப்படிங்கிறாங்க. "எப்படி?" "இல்லையே, நில்லுங்க. 2 பேரும் நில்லுங்க" அப்படின்னு தமிழ கொண்டாந்து இழுத்தாந்து விஜய் பக்கத்துல நிக்க வைக்குது. "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி பார்க்க, "இல்ல சார், நாங்க ஒண்ணும் பண்ணல." "அக்கா, இல்லங்க சார். உங்கள விட அக்கா குட்ட தான்" அப்படின்னு சொல்ல, "என்ன கவுண்டமணி ஜோக்கா? உங்கள விட உங்க மனைவி கம்மி" அப்படின்னோனே, ஆமா 2 அங்குலம் கம்மிம்பாங்க இல்லையா? வைதே காத்துனால, அந்த மாரி சொல்ல, "இல்ல நான் அப்படி சொல்லல" அப்படிங்கல. "இல்லம்மா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, எல்லா வசதியும் இருந்து ஏழைகளுக்கு உதவி பண்றத விட, எதுவுமே இல்லாம இருந்தாலும் கூட, தங்கிட்ட இருக்கிறத வச்சு ஏழைங்களுக்கு உதவ நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய உயர்வு எண்ணம் தெரியுமா? உண்மையிலே உங்கள நினைச்சு நான் பெருமைப்படுறேங்க. ஐ லைக் யூ" அப்படிங்கல. "சார் என்ன சொன்னீங்க?" அப்படின்னு தனத்துக்கு தாங்க ஒரே குஷி. "ஆமாம்மா, இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்கலாம் ரேரு கிடைக்காது. என்ன நான் சொல்றது? மிஸ் மிஸ் அப்படின்னு அந்த பேர அப்படி ஒரு ஞாபகப்படுத்துற மாரி பேச, தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி என்ன பேரு! அடடடடா! சூப்பர் பேருங்க. காவேரிக்கு அப்புறம் தமிழ்ச்செல்வி. நல்ல பேருங்க அப்படிங்கிறாங்க. தனம் பாக்குது. ஆஹா! காவேரிக்கு அப்புறம் காவேரி அவங்க ஒய்ஃப் பேரு தானே! இருந்தாலும் தெரியாத்தனமா கேட்போம் அப்படின்ட்டு, சார் காவேரிங்கிறது என்னம்மா? பாரு அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல காவேரின்னு போட்டிருக்கு. ஆ, உங்க மனைவியா? ஆமா. ஐயோ! உங்க மனைவி பேர் அளவுக்கு எங்க அக்கா பேர ரசிக்கிறீங்களா? ஏங்க தமிழ் பேர எல்லாருமே ரசிக்கத்தான் செய்வாங்க. நான் மட்டுமா ரசிக்க போறேன்? அப்படின்னு ஓரக்கண்ணால தமிழ பாக்க, அப்படியே தமிழ் வெட்கப்படுது. அதுக்கப்புறம், "ஆனா உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் சார்." "பாவம் சார் நீங்க." "எதுக்குங்க? மனைவிலாம் இறக்கலங்க. உயிரோட தான் இருக்கு." "என்ன சொல்றீங்க?" "என் நெஞ்சுல வாழ்ந்துட்டு இருக்கா. இந்தா என் பிஞ்சு குழந்தைகிட்ட இருக்கிறா. அவ பேர தான் வச்சிருக்கேன். காவேரின்னு. அம்முன்னு கூப்பிட்டுக்குவேன்." "அம்முக்குட்டி" அப்படின்னு தமிழ்ச்செல்வி பாத்து பாத்து காவேரிய தூக்கி வச்சு கொஞ்சுதுங்க அம்முவ. அதுக்கப்புறம், "சரிங்க. என்ன சரிங்கன்னா கிளம்புங்கன்னு சொல்ல வர்றீங்க. அப்படித்தானே?" தனம் கேக்குது. அடடடா! வாயாடியா இருக்கியே! என் பொண்டாட்டிய பார்த்த மாரியே இருக்கு. அவ அப்படித்தான். குடு குடு குடுன்னு துரு துருன்னு பேசிக்கிட்டே இருப்பா. "அப்படிங்களா சார்? தேங்க் யூ சார்" அப்படிங்கிறாங்க. எங்க அக்காவும் பாவம் தெரியுமா? "ஏன்? ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது. வா, நீ போக்கா, நான் சொல்லுவேன்." "தனம் வர்றியா இல்லையா?" அப்படின்னு கூப்பிட, "ஏன் என்னாச்சு?" "நான் நாளைக்கு சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. சார் எங்க வீட்டுக்கு வாங்க சார் ஒரு நாளைக்கு." "கண்டிப்பா வாரேன். சாப்பிடணும். இந்த ஊர்ல சாப்பிட்டு ஹோட்டல்ல அங்க வெளியில போய் போய் சாப்பிட்டு வந்து எனக்கு ஒரு மாரியா வயிறுலாம் வலிக்குது. அதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். வீட்ல மெடிக்கல் வச்சிருப்பீங்களா? மெடிசன் அப்படிங்கல. அதெல்லாம் நெறைய இருக்கு. வயிறு அஜீரணத்துக்கு தான் எங்க அக்கா முதல்ல பாக்கும். வாங்க அப்படிங்கிறாங்க. எங்க வீட்லயே நாங்க டிஃபன் கடை வச்சிருக்கோம். அதையும் நீங்க சாப்பிட்டுக்கங்க. மத்த நேரத்துக்கும் காசு குடுத்து கூட சாப்பிட்டுக்கங்க." அப்படின்னு தனம் சொல்ல, "கண்டிப்பா வரேன்" அப்படிங்கிறாங்க. "ஏய் சும்மா இருடி. எதுக்குடி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு?" அப்படின்ட்டு தனம் வேகமா போக, இங்க விஜய் பாக்குறாங்க. "அப்படி என்ன? அவங்களுக்கெல்லாம் சோகம் நடந்திருக்கும்." அப்படிங்கல. "எங்க அக்கா வாழ்க்கையில பெரிய சோகம் நடந்திருக்கு. நான் அப்புறம் சொல்றேன்" அப்படின்னு ஓடியாந்து சொல்லிப்புட்டு ஓடுது. விஜய் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ச்சே! பாவம் என்னமோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சோகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
இதே கூத்து இங்க என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்து தாங்க காவேரி என்ட்ரி ஆகுறாங்க. இங்க தாங்க வர்றாங்க. நம்ம மதுரை தானே! அது ஒரு கதை. ஏற்கனவே சொன்ன கதை வேற. இது வேற கதைங்க. இப்ப காவேரி, சாரதா எல்லாம் இங்க வாராங்க அந்த ஊருக்கு. என்ன பண்றது? பொழப்ப தேடி விஜய தான் கழட்டி விட்டாங்களே! அவங்க பாட்டியிலருந்து எல்லாரும் வந்து வீட்ல வந்து குடியிருக்கிறாங்க. ஒரு வீட்ல வாடகைக்கு புடிச்சிடுறாங்க. என்ன பிசினஸ் பண்ணலான்னா, அப்பள பிசினஸே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்ண போறாங்க. இப்ப விளம்பரத்துக்கு ஆட் எத குடுக்கலாம் அப்படிங்கையில, அ தம்பி வீட்டு ஃபோட்டோவே வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுது நம்ம ஆளு. கங்கா கூட தாங்க இருக்கு. இந்த புள்ளையும் அதே மாரி படிப்ப முடிச்சுட்டு வந்துருது. யாரு? நம்ம கடைசி குட்டி. வந்து உட்காந்துட்டு, "அம்மா நம்ம மாமா ஃபோட்டோவே வைப்போமா?" அப்படிங்கிறாங்க. "ம். ஓகேடி வைப்போம்" அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்பள வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விஜயோடதே வைக்கிறாங்க. காவேரிக்கு அந்த விஜய் ஃபோட்டோ பார்த்தோனே ஒரு மாதிரி ஆகுது. "அம்மா இந்த ஃபோட்டோ இது ஏம்மா இது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதும்மா." "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அதெல்லாம் சரியாகும். நீ பேசாம இரு." அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்த பேக்கப் பண்றாங்க. இப்ப எல்லா ஊர்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடுத்து விடுறாங்க. விஜய் வந்து ரெடி ஆகுறாரு. எங்க கிளம்புறாரு? தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, மதியானத்துக்கு சாப்பாடு தடபுடலா செய்றாங்க. விஜய் வாரான்னு சொன்னதுனால. இப்ப அப்பளமும் இவங்க ஒரு 2, 3 கட்டு வாங்கிட்டு வராரு செல்லப்பாண்டி. அந்த அப்பள கட்டத்த வாங்கிக்கிட்டே வரையில என்ன பண்றாரு, மககிட்ட பேசுறாரு தமிழ்ச்செல்விட்ட. "ஏத்தா இங்க பாருத்தா, சூப்பரா இருக்கார்ல" அப்படிங்கையில, "அப்பா இவரு தான்ப்பா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரப்போறாரு." "யாரு?" "ஐயோ! இவரு தான் விஜய்" அப்படிங்கிறாங்க. "நம்ம ஊருக்கு டாக்டருக்கு ஆஸ்பத்திரி கட்டிக் குடுக்க வந்திருக்கிற இன்ஜினியரு" அப்படிங்கிறாங்க. "அப்படியா? ஐயோ! அழகா இருக்காரே! நம்ம வீட்டுக்கு வரப்போறாரா?" "ஆமா." "அப்பா இங்க வாப்பா, உன்ட்ட ஒரு ரகசியம் சொல்லணும்." "என்னம்மா?" அப்படிங்கையில தனம் கூட்டிட்டு போக, தமிழ்ச்செல்வி, "ஏய் வாய மூட்றி" அப்படின்னு சொல்லி அடக்குறாங்க. "நீ சும்மா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டி போய் வச்சுட்டு அந்த கதைய பூரா சொல்லுது. அவங்களுக்கு மனைவி இல்ல. நம்ம அக்காவையும் அவரு விஜயையும் கட்டி வச்சுருவோமா, சூப்பரா இருக்கார்ல அப்படி சொல்ல, "ஏம்மா உன் அக்கா வேற கல்யாணமே வேணான்னு உட்காந்துருக்காம்மா. அதெல்லாம் சம்மதிக்க மாட்டா. விடுமாம்மா, விடுப்பா. அதான் மாமா இல்லன்னு ஆயிருச்சு. எப்படியாவது எனக்கு இவர ரொம்ப புடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி வச்சுருவோமே. அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். நீ இப்ப விடு" அப்படிங்கிறாங்க. இப்ப ஏன்னா நான் பேசுறது என்னன்னா, சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இந்த கத. இவங்க மனைவி இல்லேன்னு விஜய் வந்திருக்காரு. இப்போதைக்கு சம்மதிக்கலாம் இல்ல. இப்ப விஜய் வந்து கார்லருந்து இறங்குறாரு குழந்தையோட. இங்க வசந்தியும், விஜயும் நம்ம செல்லப்பாண்டியும் பார்க்குறாங்க விஜய. விஜய பார்த்தோனே, "வா! ஐய்யய்யோ! என்ன இவ்வளோ அழகா இருக்காரு!" அப்படின்னு கண்கொள்ளாம பாக்க, அங்க நம்ம ஆளு காவேரி என்ன பண்றாங்க, வேலைக்கு வெளியில கிளம்புவோம் அப்படின்னு பேக் எடுத்து மாட்டிட்டு அங்கிட்டு கிளம்புறாங்க. 2 பக்கெட்டும் அப்படியே முடிச்சிட வேண்டியதாங்க. இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு. இது நம்மளோட சின்ன கற்பனை கதை தாங்க. ரொம்பலாம் இழுக்க மாட்டோம். கொஞ்சம் குறுகிய காலத்துல முடிச்சு போடுறேங்க அந்த கதைய. கதையில ட்விஸ்ட் இருக்குங்க. ஆரம்பத்துல நீங்க நெனச்சுட்டு, "என்னங்க ஜோடிய பிரிக்கிறீங்களா?" அப்படி இப்படிலாம் நீங்க யாரும் பேச வேண்டாங்க. கண்டிப்பா விஜய்க்கு காவேரி தான், காவேரிக்கு விஜய் தாங்க. எப்படி நடக்க போகுது, எப்படி சேரப் போறாங்க அப்படிங்கிறதாங்க ட்விஸ்ட்டே இருக்கு. அதுல ஒரு திரைக்கதை. கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு சேர்த்துப்போமே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. கண்டிப்பா.